இது பிரெயின் ரீவயரிங் ப்ரோக்ராம். இது என்னது? பிரெயின் ரீவயரிங் ப்ரோக்ராம். நம்ம யாரு, நம்ம எங்க இருக்கிறோம், நம்ம எங்க மாடிட்டு இருக்கோம், அதை பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த ஆர்டர் உங்க கவனத்தில் இருக்கணும். சரிங்களா? தள்ளி போடுறத முதல்ல தவிர்க்கணும். ஒரு சூப்பரான ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்போம், பார்த்துக்கலாம், அடுத்தது அந்த வேலையை அப்புறம் அடுத்தது பார்த்துக்கலாம். தள்ளி போடுற விஷயத்த தவிர்க்கணும் முதல்ல. அடுத்தது கவனிக்கிற விஷயத்த அதிகப்படுத்தணும். நம்ம சிந்தனையில இந்த வடிவேல் காமெடி எல்லாம் எல்லாத்தையும் வடிவேல் சார் காமெடி பண்ணிட்டாரு. இந்த சீரியல் காமெடி எல்லாம் இருக்கும். நம்ம இங்கதான் இருப்போம், நைட் நடந்த சீரியல் மனசுல ஓடிட்டு இருக்கோம். என்னாச்சோ ஏதாச்சோ, கத்தி எடுத்துட்டு போனா, கிட்ட போனா தொடர்பு போட்டாங்க இல்லையா? தோணுது நமக்கு. மெத்த படிக்கிறது பின்னாடி தள்ளுறதுக்காக வந்தா அங்கதான் நின்று இருந்தாங்க அவங்க மாமி. உளுந்தாங்களா உடனே தள்ளினாலா தரலையா? இதுதான் முக்கியம். இந்த பிரச்சனைகள்லாம் எது காரணம்? டோபமைன் அப்படிங்கிற பிரெயின்ல சுரக்கக்கூடிய ஒரு சுரபிதான் காரணம். அந்த டோபமைன் என்ன ஆகும்? டக்கு 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 டக்குன்னு அடிக்க அடிக்க வேலையே செய்ய மாட்டாங்க. அப்படியே இப்படி வீட்டில் உட்காந்து இப்படி காலை இப்படி வச்சுட்டு இப்படி வளைச்சிட்டு இப்படி பார்த்துட்டு இருப்பாங்க செல்லுல. ஸோ அந்த மாதிரி என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா இந்த டோபமைன் டீடாக்ஸ் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். டோபமைன் அப்படின்ற ஒரு கெமிக்கல் தான் இதுக்கெல்லாம் காரணம். எதுக்கெல்லாம் தேவைப்படுதுன்னா, செக்ஷுவல் உணவு ஆசையை தூண்டுறதுக்கு வந்து நமக்கு டோபமைன் கண்டிப்பா தேவைப்படுது. அது நமக்கு தேவைதான். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இந்த டோபமைன் பிரெயின்ல அதிகப்படியா சுரக்கிறதுக்கு எது காரணமா இருக்குன்னா சோசியல் மீடியா. எது காரணமா இருக்கு? சோசியல் மீடியா. ஒரு விஷயம் அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும், அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சு சொன்னாங்கல்ல. அப்ப டோபமைன் நமக்கு தேவைதான். ஆனா அப்பப்போ சும்மா 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 பிரெயின்ல வந்து போயிட்டு இருந்தா அதுதான் நம்ம வேலை செய்யாமலே டயர்ட் ஆயிடுது. 1 மணி நேரம் செல்ல பார்த்துட்டு நீங்க உற்சாகமா துள்ளி குதிச்சு எழுந்து உங்களால போக முடியுமா? வாய்ப்பே இல்லை. அப்படி சோர்ந்து போயிடுவோம். நீங்க நினைக்கிறீங்க நம்ம செல்ல தான் பார்த்தோம் அப்படின்னு, ஒட்டுமொத்த பாடி செல்ஸையும் அது காலி பண்ணிடும். ஒட்டுமொத்த பாடி செல்ஸ் சொல்றாங்க 2 மணி நேரம் ஒருத்தர் குடிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டாருன்னா குழந்தை பேரே இருக்காதுன்றாங்க. சயின்ஸ் இப்ப புதுசா சொல்றாங்க. 2 மணி நேரம் ஒருத்தர் தொடர்ச்சியா செல்ல பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு குழந்தை இருக்காது. அந்த மாதிரியான டேஞ்சரான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அப்ப இத அந்த மகிழ்ச்சி என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த அடுத்த நிமிஷம் வந்து நீங்க அதை பார்த்துட்டே இருக்கீங்க, அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பார்க்க இன்னும் ரீல்ஸ் 10 ரீல்ஸ் 100 ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கும். ஆனா அந்த செகண்ட் அதை முடிச்சு வெளியே வந்தீங்கன்னா டென்ஷன் ஆயிடுவீங்க. ஏதாவது ஒரு நோட்டிபிகேஷன் தான் டக்குன்னு போயிட்டு பார்த்துட்டோம்னா அப்படியே உள்ள போயிடும். அப்படியே கை பிடிச்சி இந்த பேய் கூட்டு போக சொல்லுவாங்க நம்ம கிராமத்துலலாம். அந்த மாதிரி என் பையன் அப்படிதான் சொல்லி வச்சுக்க, அது பேய்டா பார்த்தா உன்னை கூட்டு போயிடும், ரொம்ப தூரம் கூட்டு போயிடும் அப்படின்னு. இப்ப ரொம்ப செல்லு பார்ப்பான். இப்ப கொஞ்ச நாளா பரவாயில்ல, ஏதோ நம்ம இதெல்லாம் படிச்சு பார்த்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல கொண்டு வரணும். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவோம்? மறுபடியும் நம்ம தேட தோணாத தேட நம்ம என்ன பண்ணுவோம்? ஓவர் டேஞ்சர் ஆயிடும். இது எத்தனை பேர் உணர்ந்துருக்கீங்க? கை தூங்க. நமக்கு தோணுதா இல்லையா? இது நமக்கு நல்லா தெரியுது இல்ல? தெரிஞ்சா அது தப்பா நம்ம பண்றோமா? எவ்வளவு நேரம் வீணாகிறோம். அது மட்டும் இல்ல, நம்ம பிரெயினை சுத்தமா அந்த டோபமைன் வந்து தெரிச்சு உங்க பிரெயின் டோட்டலாவே நீங்க உங்க கான்சியஸே உங்ககிட்ட இருக்காது. உங்களுடைய கனவு லட்சியம் எதையுமே நீங்க தேட முடியாது. சும்மா பேசிக்கலாம், நான் ஜெயிக்க போறேன், நான் பெரிய ஆள போறேன், நான் வந்து பில்டர் ஆயிடுவேன், நான் மில்லியனர் ஆயிடுவேன்னு சொல்லலாம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு அதெல்லாம் சும்மா அந்த நேரத்துக்கு தான். அதுக்கப்புறம் போனீங்கன்னா நிரந்தரம் இல்லாத ஒரு மகிழ்ச்சி, மறுபடியும் உங்களை அடிக்ட் ஆகும். நீங்க வந்து நினைச்சிட்டீங்க குடிச்சாதான் அடிக்ட், தம் அடிக்கிறதா அடிக்ட் கிடையாது. இது மிகப்பெரிய அடிக்ட் உலகத்துக்கு. இது மிகப்பெரிய அடிக்ட். ஒரு மனிதனுடைய கனவு, அவனுடைய லட்சியம், அவனுடைய வாழ்க்கையை முழுமையா நீங்க சாப்பிட்டு இருக்கிறது சோசியல் மீடியா தான். ஆனா ஒரு மனிதனுடைய கனவு, லட்சியம், அதை அடைய பேருதவி பண்றதும் சோசியல் மீடியா தான். அதுக்கும் அதுல இடம் இருக்கு. நம்ம அதை எப்படி பயன்படுத்துறோமோ, கத்தி ஒண்ணுதான். அது டாக்டர் கையில இருக்குதா, ரவுடி கையில இருக்குதா கேள்வி. அப்ப நம்ம டாக்டரா இருக்கணும். எப்படி இருக்கணும்? டாக்டரா. இப்ப தோணுதா எதுலயாவது அடிமையா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதா நமக்கு? ஆகுதா? என்ன பாதிப்பு? தொடர்ந்து இதை செய்வதால் சுய கட்டுப்பாட்டே எழுதுறோம். நம்மளே நம்ம கட்டுப்பாடுல இல்ல. நீங்க நினைக்கிற கனவு லட்சியம் எப்படி உங்க கட்டுப்பாடுல இருக்கும்? இப்ப எல்லாம் கொஞ்ச நேரம் நீங்க வந்து செல்போன்ல இருக்கீங்களா, அப்பெல்லாம் நீங்க நினைச்சீங்க நீங்க கடத்தப்பட்டீங்கன்னு நினைச்சீங்க, நீங்க ஹைஜாக் பண்ணிட்டாங்க உங்களா அப்படின்னு நினைச்சீங்க. அந்த என்ன மனசுல இருந்துச்சுன்னா டக்குன்னு வெளியில வந்துருவீங்க. அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் இன்னொரு விஷயம், அது நிரந்தரமான மகிழ்ச்சி இல்லை அப்படின்றத உணர்ந்துக்குங்க. அது நிரந்தரமான மகிழ்ச்சி இல்லை. நீங்க லட்சம் முறை நீங்க செல்ல பார்த்தாலும் அந்த நிமிஷம் சந்தோஷமா இருக்கும். ஆனா நீங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுக்க நீங்க சந்தோஷமா இருக்கலாம். உங்க லட்சியம் அடைச்சிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுக்க நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். அப்ப நீங்க சுய கட்டுப்பாட்டை இழந்துறீங்க. அதுக்கப்புறம் உண்மையான மகிழ்ச்சியும் மனநிலையும் அது கண்டிப்பா எப்பயுமே தராது. உண்மையான மகிழ்ச்சியோ மனநிறைவோ அது எப்பயும் நமக்கு தரப்போறது இல்லை. ஒரு சினிமா பாக்குறீங்க, ஏதோ ஒரு தவறுதெல்லாம் ஏதோ போய் பார்த்துட்டீங்க, அதுல நல்ல விஷயம் என்ன இருக்கோ அதை அப்சர்வ் பண்ணி வந்துடணும். வாழைப்பழம் மாதிரி தோலோட சாப்பிடுமா வாழைப்பழத்தை?
அது தெரியுதுல நமக்கு தோலை உரிச்சிட்டு தான் சாப்பிடணும். அப்ப அந்த மாதிரி தகவல் கிடைக்கும் போது இப்ப இன்னைக்கு இந்த மீட்டிங்ல இருந்து போகும்போது உங்ககிட்ட ஒரு மாற்றம் இருக்கணும். அதுக்கு பேர் தான் மீட்டிங். இல்லைன்னா அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான் லைஃப். நான் ஜெயிச்சிருவேன், நான் ஜெயிச்சிருவேன், நான் ஜெயிச்சிருவேன், நான் ஜெயிச்சிருவேன், நான் ஜெயிச்சிருவேன், நான் ஜெயிச்சிருவேன், நான் ஜெயிச்சிருவேன். அப்படி ஆயிடும். மீட்டிங்ல நான் கேட்டேன், இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதெல்லாம் எனக்கு தோணுது அப்படின்னு ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கா? ஏதாவது ஒரு பாயிண்ட் யாராவது சொல்ல முடியுமா? ஒரு பாயிண்ட் சொல்ல முடியுமா யாராவது? வந்து குழந்தைகள் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்சிமம் மொபைல் சொல்லியிருந்தேன் சார். மொபைலில் அதிகமாக ஒரு அடிக்டாக இருக்கும். சில விஷயத்தில் ரொம்ப ஒரு சில தப்பான விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப அடிக்டாக தான் போயிட்டுருக்கும். ஒரு ஒரு மைண்டே இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ தப்பு நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்ற ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது. இதில் வந்து நம்ம இதை தெரிஞ்சு வந்தோம்னாக்கா அடுத்த ஒரு இதெல்லாம் அப்போலான்ட்டு ஒரு நம்பிக்கை. எழுத உடனே அந்த சோம்பேறித்தனம் வருது இல்லைங்களா? அப்புறம் தள்ளி போட்டு நான் பார்த்துக்கலாம் அந்த விஷயத்த கொஞ்சம் அவாய்ட் பண்ண நினைக்கிறேன். சூப்பர் சார், வாழ்த்துக்கள். கீபேட் பண்ணுவாங்கன்னு தோணுது. கீபேட் காலையில நான் வரும்பொழுது சூசி சார் பார்த்தேன். அப்போ அவரை பார்க்கும்போது இவரு லெவலுக்கு நம்ம வர என்ன செய்யணும் அப்படின்னு என் மைண்ட் ஓடிட்டு இருந்தது. இப்போ நீங்க பேசின பிறகு நான் என்ன ஜெயிக்கணும். எஸ், குட். சூசி சார் ஜெயிக்கிறது குட், வெரி குட் கோல். அது எங்க செல்லுக்குள்ள போனாலும் நம்ம என்ன பண்ணிட்டாங்க, ஹைஜாக் பண்ணிட்டாங்கன்றத மட்டும் மறந்துடாதீங்க. இலக்கு இருந்தாதான், இலக்கோடு இருப்பவர்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க. நம்ம நினைச்சுட்டு அவங்க லக்குல ஜெயிச்சிட்டாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இலக்கு இருந்ததுன்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். பயத்தை பத்தி ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% பயம் இருக்குது. 100% பயம் இருக்குது. ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, இது வந்து ரிசர்ச் பண்ணி சொன்ன ரிசல்ட் 70% பயங்கள் அனுமானங்கள் மட்டும்தான். ஜோசிகார் அப்படியே புட்டு வைக்கிறார், சொன்னது அப்படியே நடக்குது. அவர் சொன்னதை நம்பிட்டு நடக்குது. வார்த்தை வாழ்க்கை. நீங்க என்ன வார்த்தையை அடிக்கடி உபயோகம் பண்றீங்களோ அது உங்க வாழ்க்கையா இருக்கும். நீங்க என்ன அடிக்கடி திங்க் பண்றீங்களோ அதுதான் இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இன்றைய வாழ்க்கை கடந்த கால எண்ணங்களின் எச்சங்கள். இன்றைய வாழ்க்கை கடந்த காலத்துல நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்களோ அதுதான் நீங்க வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருப்பீங்க. இன்றைய சிந்தனை எதிர்கால வாழ்க்கை. வெள்ள தனைய வளர்க்கின்ற மாதம் உள்ள தனைய உயர்வுன்னு சொல்லுவாங்க. தாமரை பூவுன்னு தண்ணி உயரம் கிடையாது. தண்ணி எவ்வளவு உயருதோ அங்க உயரம், அங்க போய் அது நிற்கும். அதாவது தண்ணீரின் உயரம் தாமரையின் உயரம், மனிதனின் எண்ணங்களின் உயரம் அவன் வாழ்க்கையின் உயரம். அவ்வளவுதான். இந்த உலகத்தை யார் படிச்சதுன்னா கடவுள் படிச்சாரு சொல்றாங்க. கடவுள் எப்படி படிச்சாரு? மாடல் எதனா வச்சு படிச்சாரா? மாடல் மனிதன் இப்படி இருக்கணும், இதே மாதிரிதான் இருக்கணும், இதை மோடிங் பண்ணி என்ன சொல்றாரு? மரம் இப்படி இருக்கணும், இதே பார்த்து எதனா பார்த்து படிச்சாரா? கடவுள் என்ன நினைச்சாரு? உலகம் இப்படி இருக்கணும், மரம்னா அப்படி இருக்கணும்பா, இயற்கைனா அப்படி இருக்கணும், மனுஷனா அப்படி இருக்கணும், விலங்குனா அப்படி இருக்கணும் சொன்னாரா? அப்படி நினைச்சாரா? ஃபீல் பண்ணாரா? எல்லா மதமும் அதான் சொல்லுது, கடவுள் படிச்சாருன்னு சொல்லிட்டு நீ பெரு வெடிப்பெல்லாம் அந்த கதையெல்லாம் வேணாங்க, சொன்னதான். அப்ப இதெல்லாம் இப்படி இருக்குன்னு நினைக்கும் போது அதெல்லாம் உருவாச்சுல. அப்போ கடவுளுடைய எண்ணங்களால் இந்த உலகம் உருவானது போல் உங்களுடைய எண்ணங்களால் உங்கள் உலகம் உருவாகட்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான வாய்ப்பு சந்திக்கிறேன். இதை எல்லாமே நடைமுறை நம்புறேன். வாழ்த்துக்களும் பாராட்டுகிறேன்.